வணக்கம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ஜோனு, ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, டிமாண்ட் ஜோனு, சப்ளை ஜோனு, லோ கை, கையல் கை, லோயர் கை, லோயர் கை, இது எல்லாமே ஒரே தாக்கத்துக்கு கீழே தான் செயல்படுது. ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கு. இந்த லோ கையலோ, கையல் கை, ஸ்விங் லோ, இது எல்லாமே மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு பயன்படுத்துறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஆனது மேலே இருந்து கீழே வரும்போது அதிகபட்சமாக ஒரு லோ பாயிண்ட்டுக்கு போயிருக்கும். அதை தான் நம்ம லோ பாயிண்ட் சொல்லுவோம். அந்த லோ பாயிண்ட் கிட்ட மட்டும் நம்ம கோடு போடுவோம். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு கோடா போடுவோம். ஒரு ஒரு ட்ரேட் நடந்த இடத்துல அதிகபட்சமா லோ போன இடத்துல ஒரு ஹரிசாண்டல் கோடு போடுவோம், இல்ல ட்ரெண்ட் லைன் கோடு போடுவோம். அதை தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஒரு இடத்துல அதிகபட்சமா உயரத்துக்கு போன இடத்த நம்ம ஒரு கோடு போடுவோம். அதை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சப்போர்ட் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதே நேரத்துல சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட்ல அதிகபட்சமா கீழே போன லோ பாயிண்ட்ல இருந்து அதுல குறைஞ்சபட்சமா எந்த கேண்டில் இருந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த லோ பாயிண்ட்டுக்கும் இணைச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம். இந்த பாக்ஸ் இந்த ட்ரேடிங் வியூவில் இந்த இண்டிகேட்டர்ல இன்னுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து நீங்க போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் போடுங்க. அதே நேரத்துல கை பாயிண்ட்ல அதிகபட்சமா போன கை பாயிண்ட்டுக்கும் அந்த இடத்துல நடந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பாக்ஸ் மாதிரி போடுங்க. பாக்ஸ் மாதிரி போடுறோம். அதை சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே நேரத்துல டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ட்ரேட் ஆகி கீழே லோ பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு பந்து பவுன்ஸ் ஆன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பவுன்ஸ் ஆகி திரும்பவும் கீழே மேல போகும். அந்த ஒரு பையரும் செல்லரும் ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு விலையானது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள ட்ரேடு அதிக நேரமாக ட்ரேட் ஆன நேரத்தை நம்ம கணக்கு எடுத்து அதை ஜோனாக வகைக்கும். அதாவது பையரும் செல்லரும் அதிக நேரம் எந்த விலைக்குள்ள ட்ரேடு பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்து ஜோனாக வகையலாம். ஏன் இதுக்கும் வகையலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது ஒரு டவுன் ஒரு லோ வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் போயிருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் அதிகமாக ட்ரேடு நடந்திருக்கு. இதை பத்தி விளக்கமா வீடியோ போட்டுருக்கு. அதை போய் பாருங்க, புரிஞ்சுக்குவீங்க. அப்ப இந்த லோ பாயிண்ட்ல இருந்து இந்த கை பாயிண்ட் முடிய ஜோனா போடுவோம். அதே போல ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகபட்சமா விலை போனதுல இருந்து அதாவது பையரும் செல்லரும் அதிக நேரமா எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல உள்ள லோ பாயிண்டையும் கை பாயிண்டையும் ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம். அப்ப இந்த இடத்துல கை பாயிண்ட், இந்த இடத்துல லோ பாயிண்ட், இந்த 1000 ரூபாய் இருந்து இந்த 960 அதிக நேரமாக ட்ரேடு நடந்திருக்கு. இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. அதிக நேரம் ட்ரேடு நடந்திருக்க இடத்த நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போடுவோம். பாக்ஸ் மாதிரி போடுறதுக்கு நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சப்ளை ஜோன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு லைன் மட்டும் போடுறது. சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் ஜோன் அப்படின்னா கீழே லோ பாயிண்ட்ல இருந்து அதிகபட்சம் ரொம்ப கீழே அடிமட்டத்துல ஓப்பன் ஆன பாயிண்ட்டுக்கும் லோ பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறதுக்கு தான் சப்போர்ட் ஜோன் சொல்லுவோம். மேல ரெசிஸ்டன்ஸ்னா அதிகபட்ச உயரத்துக்கும் அதிகமா க்ளோஸோ இல்ல ஓப்பனோ ஆன பாயிண்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம். அதை ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க. டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் அப்படிங்கிறது ஒரு பையரும் செல்லரும் அதிக நேரமாக அந்த ஒப்பந்த விலை நடந்து இருக்கும் இல்லையா, அந்த இடத்த பார்த்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம். அதை தான் கீழ் லெவல்ல போட்டோம்னா அதை சப்போர்ட் ஜோன் சொல்றோம், டிமாண்ட் ஜோன் சொல்லுவோம். மேல போட்டோம்னா அதை சப்போர்ட் ஜோன் சொல்றோம். இந்த லோ கை, லோயர் லோ, ஸ்விங் லோ, இது எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு. மார்க்கெட் ஆனது இறங்கி மேல மேல போதா இல்ல எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த அழுக்கு லோ பாயிண்ட், இந்த அழுக்கு லோ பாயிண்ட், லோல இருந்து கை போயிருக்கு, திரும்ப இந்த லோ வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு நம்ம பயன்படுத்துறது பேரு தான் இந்த கையோ லோ பாயிண்ட். அப்ப
இனிமேல் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குங்க. நம்ம என்ட்ரி போகணும் அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட்ல இதயம் போன்றது டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ள என்ன ட்ரேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த கேண்டல்ஸ்டிக்ஸை பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போடணும். அதே நேரத்துல சப்ளை ஜோனுக்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இதுதான் முக்கியமானது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு இதுவே முக்கியமானது. ஆகையால் இதை நீங்க கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது. வாழ்க வளத்துடன்.